வணக்கம். பிப்ரவரி 3, 2026 மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நியூஸ் சேனல்கள்ல எக்கச்சக்கமான எண்கள், சதவிகிதங்கள்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை என்ன? நீங்க எங்களுக்கு அனுப்பின பல ஆய்வுக் கட்டுரைகள், நிபுணர் கருத்துக்களை வச்சு இந்த பட்ஜெட்டோட இதயத்துக்குள்ள நாம போகப் போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பட்ஜெட் உங்களுக்கும் இந்திய தொழில்துறைக்கும் அப்புறம் இந்த குழப்பமான உலகத்துல இந்தியாக்கும் என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு தோண்டி துருவி பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை 3 முக்கிய கடமைகள் மேல கட்டமைச்சிருக்கிறதா சொல்லுது. 1, உலகமே நிச்சயமில்லாம தள்ளாடிட்டு இருக்கும்போது நம்ம பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்கிறது. 2வது, மக்களோட திறமைகளை வளர்த்து அவங்களையும் இந்த வளர்ச்சியில பங்குதாரரா மாத்துறது. 3வது, சப்கா சாத் சப்கா விகாஸ், அதாவது எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை உருவாக்குறது. இதுதான் அவங்க சொல்ற கொள்கை. இது கேட்க நல்லாதா இருக்கு. ஆனா உலக அரசியல் சூழலை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு பக்கம் ட்ரேட் வார், இன்னொரு பக்கம் டெக்னாலஜி மேல கட்டுப்பாடுகள்னு உலகம் ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம பட்ஜெட் எப்படி பொருந்த போகுது? நீங்க கேட்டதுதான் மிக முக்கியமான கேள்வி. இங்குதான் இந்த பட்ஜெட்டோட வியூகமே அடங்கியிருக்கு. உங்க ஆதாரங்கள்ல ஒண்ணு இத தெளிவா சொல்லுது. இனிமேல் வெறும் ராணுவ பலம் மட்டும் ஒரு நாட்டை வல்லரச ஆக்காது. வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்புன்னு சரியான கூட்டணிகளை யார் அமைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த பட்ஜெட் இந்தியாவை வர்த்தகம், தொழில்நுட்பம், ஏற்றுமதியில ஒரு முக்கியமான சக்தியா மாத்த முயற்சி பண்ணுது. அதே நேரம் வெளி உலக தாக்குதல்கள்ல இருந்து நம்ம பொருளாதாரத்தை காப்பாத்திக்கவும் பார்க்குது. சரி, அப்போ முதல்ல அந்த பெரிய எண்களை பத்தி பேசிடுவோம். நிதி பற்றாக்குறை, அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட், ஜிடிபில 4.3% இருக்கும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இது நல்லதா கெட்டதா? போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இது அதிகமா குறைவா? சாதாரண மக்களுக்கு இந்த நம்பர் என்ன சொல்லுது? நல்ல கேள்வி. நிதி பற்றாக்குறைனா ரொம்ப சிம்பிள். அரசாங்கத்தோட வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது அரசாங்கம் தன்னோட கடனை எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னு காட்டுற ஒரு குறியீடு. இந்த 4.3% போன வருஷத்தை விட குறைவு. அதனால அரசாங்கம் கடனை குறைக்க முயற்சி பண்றது தெரியுது. ஆனா பல பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்த்ததை விட இது கொஞ்சம் அதிகம். இது ஒரு கைத்து மேல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். கைத்து மேல நடக்கிற மாதிரியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது ஒரு பக்கம் வளர்ச்சியை தூண்டணும்னு ரோடு, பாலம்னு உள்கட்டமைப்புல அம்ஜ பணத்தை கூட்டுறாங்க. இந்த வருஷம் மட்டும் அரசாங்கத்தோட மூலதன செலவு 12.2 லட்சம் கோடி. இது ரொம்ப அதிகம். ஓஹோ. இன்னொரு பக்கம் கடனையும் கட்டுக்குள்ள வச்சுக்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் சவால். இதைத்தான் உங்க ஆதாரங்கள் நிதி பொறுப்புடன் கூடிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுது. இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அரசாங்கம் இந்த வருஷம் மட்டும் சந்தையிலிருந்து 17.2 லட்சம் கோடி கடன் வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு மாபெரும் தொகை. அரசாங்கமே இவ்ளோ பணத்தை கடன் வாங்கினா, அப்புறம் தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் வீடு கட்ட லோன் வாங்க நினைக்கிற எனக்கும் உங்களுக்கும் வட்டி அதிகமாகாதா? பேங்க்ல பணம் இருக்குமா? எக்ஸாக்ட்லி. இதுதான் கிரவுடிங் அவுட் எஃபெக்ட்னு சொல்றது. அரசாங்கம் சந்தையில இருக்கிற பணத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டா. தனியார் துறைக்கு கடன் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஆமா, வட்டியும் அதிகமாகும். ஆனா அரசாங்கத்தோட நம்பிக்கை என்னன்னா, அவங்க போடுற ரோடு, கட்டுற துறைமுகம், இது எல்லாம் பார்த்துட்டு தனியார் நிறுவனங்களும் தைரியமா முதலீடு செய்ய வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. ஓ, அத கிரவுடிங் இன்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட். இந்த பட்ஜெட்டோட வெற்றியே இந்த கிரவுடிங் அவுட் நடக்குதா இல்ல கிரவுடிங் இன் நடக்குதாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சரி, அரசாங்கம் இவ்ளோ கடன் வாங்கி இவ்ளோ செலவு பண்ணுதுன்னு சொன்னீங்க. அந்த பணம் எல்லாம் முக்கியமா எந்த துறைக்கு போகுது? இந்த பட்ஜெட்ல உற்பத்தி துறைக்கு, அதாவது மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா, இது இந்த பட்ஜெட்டோட ஒரு மிகப்பெரிய கொள்கை மாற்றம். குறிப்பா செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ், பயோஃபார்மா, கெமிக்கல்ஸ்னு ஒரு 7 முக்கிய துறைகளை தேர்ந்தெடுத்து அதுல இந்தியா ஒரு உலகளாவிய மையமா மாத்த பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த ஊக்கத்தொகைகளை தாண்டி இப்போ உள்நாட்டிலே அந்த திறமைகளை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. எதுக்காக இப்போ திடீர்னு உற்பத்தி துறை மேல இவ்ளோ கவனம்? இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. உங்க ஆதாரங்கள்ல இத ப்ரீமெச்சூர் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன்னு சொல்றாங்க. அப்படின்னா? சுருக்கமா சொன்னா, ஒரு நாடு பணக்கார நாடாகிறதுக்கு முன்னாடியே அதோட தொழிற்சாலைகள் மூடுறது, இல்லைன்னா அதோட முக்கியத்துவம் குறையிறது, நாம விவசாயத்திலிருந்து நேரடியா சேவைத்துறைக்கு, சர்வீஸ் செக்டருக்கு தாவிடுறோம், நடுவுல இருக்கிற உற்பத்தி துறையை வலுப்படுத்தாம. ஓஹோ, சரி சரி.
இதனால லட்சக்கணக்கான பேருக்கு நிலையான வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுல சிக்கல் வருது. அது மட்டும் இல்லாம சீனா மேல நாம ஆதாரப்படி இருக்கிறத குறைச்சிக்கணுங்கிற புவிசார் அரசியல் கட்டாயமும் இருக்கு. இதுல இந்த கார்பன் பிடிப்பு தொழில்நுட்பத்துக்கு CCUSக்கு 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்களே, அதுவும் இது சம்பந்தப்பட்டதா? அது ஒரு மிக புத்திசாலித்தனமான நகர்வு. இதுக்கு முன்னாடி காலநிலை மாற்றம்ங்கிறது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்கப்பட்டது. இப்போ அதை ஒரு வர்த்தக மற்றும் தொழில்துறை கொள்கையோட கருவியா மாத்துறாங்க. நாங்க பசுமை தொழில்நுட்பத்துல முதலீடு பண்றோம், அதனால எங்ககிட்ட இருந்து பொருள் வாங்குங்க அப்படின்னு உலகத்துக்கிட்ட சொல்றதுக்கான ஒரு முயற்சி இது. சரி, இந்த பெரிய திட்டங்கள் எல்லாம் பெரிய நிறுவனங்களுக்கு லாபமா இருக்கும். ஆனா இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பே சிறு குறு தொழில்கள் தான். இந்த பட்ஜெட்ல அவங்களுக்கு வெறும் 10,000 கோடி நிதி மட்டும் ஒதுக்கி இருக்கிறது போதுமானதா? இல்ல இது வெறும் கண் துடைப்பான்னு உங்க ஆதாரங்கள்ல ஏதாவது விவாதம் இருக்கா? நியாயமான கேள்வி. 10,000 கோடிங்கிறது மொத்த பட்ஜெட்டோட ஒப்பிடும்போது சின்ன தொகைதான். ஆனா இங்க நோக்கம் தான் முக்கியம். வெறும் நிதி உதவி கொடுக்காம பின்தங்கி இருக்கிற 200 தொழிற்குழுமங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள உலகத்தரத்துக்கு உயர்த்துறது தான் திட்டம். எதிர்காலத்துல பெரிய நிறுவனங்களா வளரக்கூடிய சாம்பியன் SME-க்களை உருவாக்குறது தான் இலக்கு. ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி இந்த நிதி போதுமானதா, இது எப்படி செயல்படுத்தப்படும் அப்படிங்கறத பொறுத்து தான் இதோட வெற்றி அமையும்னு ஒரு சில கட்டுரைகள் கேள்வி எழுப்புது. ஓகே, இப்போ எல்லோரும் ஆவலா எதிர்பார்க்கிற பகுதிக்கு வருவோம். வரிகள். தனிநபர் வருமான வரியில என்ன மாற்றம்? நமக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? பெரிய நேரடி வரி மாற்றங்கள் எதுவும் இல்ல. ஆனா சில முக்கியமான எளிமைப்படுத்தல்கள் நடந்திருக்கு. புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 2026 இருந்து அமலுக்கு வரும். வரிப்படிவங்கள் இன்னும் எளிமையாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமா வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களுக்கான மூலத்தில் வரி வசூல், அதாவது TCS 20% 2% குறைக்கப்பட்டிருக்கு. இது சுற்றுலா போறவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஆஹா, இது சூப்பர் நியூஸ். அதே மாதிரி கல்விக்கும் மருத்துவத்துக்கும் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கும் வரி குறைஞ்சிருக்காமே. ஆமா, LRS திட்டத்தின் கீழே கல்விக்கும் மருத்துவத்துக்கும் பணம் அனுப்பும்போது பிடிச்ச 5% TCS வரியும் இப்போ 2% குறைக்கப்பட்டிருக்கு. அப்படியா? இது வெளிநாட்டுல படிக்கிற மாணவர்களோட குடும்பங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது போக மாணவர்கள், இளம் தொழில் வல்லுநர்கள் மாதிரி சின்ன வரி செலுத்துவோர் தெரியாம வெளிநாட்டுல சின்ன வருமானம் இல்ல சொத்து வச்சிருந்தா அதை அறிவிக்கிறதுக்கு 6 மாச அவகாசத்தோட ஒரு முறை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓ, இது அபராதம் இல்லாம தப்ப சரி பண்ணிக்க ஒரு வாய்ப்பு மாதிரி. அதேதான். சரி, தனிநபர்களுக்கு இது. தொழில் நிறுவனங்களுக்கு என்ன பெரிய அறிவிப்பு வந்திருக்கு? அரசாங்கம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னு அடிக்கடி சொல்லுதே, அதுக்கேத்த மாதிரி ஏதாவது இருக்கா? நிச்சயமா. தகவல் தொழில்நுட்பத் துறைக்கு சேஃப் ஹார்பர் வரம்பு 300 கோடியிலிருந்து 2,000 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. சுருக்கமா சொன்னா 2,000 கோடி வரைக்கும் வைவாடு பண்ற IT நிறுவனங்கள் இனிமே குறைவான வரி ஆய்வுகளையும் சிக்கல்களையும் சந்திப்பாங்க. ஆனா இது எல்லாத்த விட ஒரு பெரிய கொள்கை ஆச்சரியம் இருக்கு. அப்படியா? அது என்ன? இந்திய டேட்டா சென்டர்களை பயன்படுத்தும் உலகளாவிய கிளவுட் சேவை நிறுவனங்களுக்கு 2047 வரைக்கும் வரி விடுமுறை. என்னது? 2047 வரைக்குமா? ஆஹா, இது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. உங்க ஆதாரங்கள்ல ஒண்ணு இது ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லுது. இதன் மூலம் உலகின் டேட்டா எல்லாம் இந்தியால சேமிக்கப்படும். இந்தியாவை ஒரு உலகளாவிய டேட்டா ஹப்பா மாத்துறது தான் இதோட நோக்கம். இது போக லித்தியம் அயன் பேட்டரி தயாரிப்புக்கான மூலதன பொருட்களுக்கு சுங்கவரி விலக்கு நீட்டிச்சிருக்காங்க. இது உள்நாட்டு எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பை ஊக்குவிக்கும். கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. டேட்டா சென்டர், அதிவேக ரயில் வழித்தடங்கள், நகர பொருளாதார பகுதிகள்னு ஒரே எதிர்கால இந்தியாவை பத்தி பேசுறாங்க. ஆனா இதே பட்ஜெட்ல நம்ம நகரங்களோட அடிப்படை வசதிகள் விஷயத்துல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறதா ஒரு ஆதாரம் சொல்லுதே, அது என்ன? ஆமாம், இதுதான் இந்த பட்ஜெட்டோட மிகவும் விவாதிக்கப்பட வேண்டிய பகுதி. ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரம்மாண்ட திட்டங்கள், ஆனா இன்னொரு பக்கம் நகர்ப்புற மேம்பாட்டுக்கான மத்திய அரசோட மொத்த ஒதுக்கீடு 11.6% குறைக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், இது எனக்கு சரியா புரியல. ஒரு பக்கம் புல்லட் ட்ரெயின் பெரிய பொருளாதார மண்டலம்னு பேசுற அரசாங்கம், இன்னொரு பக்கம் மக்கள் தினமும் பயன்படுத்துற பேருந்து, தண்ணி வசதிக்கு நிதியை குறைக்குதுன்னா இதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? ஒருவேளை மாநில அரசாங்கங்கள் இதுல அதிக பங்கு எடுத்துக்கணும்னு மத்திய அரசு எதிர்பார்க்குதா? உங்க ஆதாரங்கள் இத பத்தி என்ன சொல்லுது? உங்க கேள்வி ரொம்ப சரி. இதுக்கு நேரடியான பதில் இல்ல. ஆனா ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்துக்கு நிதி கிட்டத்தட்ட 6% குறைக்கப்பட்டிருக்கு. ஸ்வச் பாரத் மிஷன் நகர்ப்புறம், அதாவது தூய்மை இந்தியா திட்டத்துக்கான நிதி பாதியா குறைஞ்சிருக்கு.
அம்ருத் திட்டம், இது தண்ணீர் சம்பந்தப்பட்டது, அதுக்கு 20% நிதி வெட்டு. இது ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த பணம் எல்லாம் எங்க போகுது? இதுதான் அந்த முரண்பாடு. மெட்ரோ ரயில் மாதிரி பெரிய கண்ணுக்கு தெரிகிற திட்டங்களுக்கு நகர்ப்புற பட்ஜெட்ல 1/3 நிதி போகுது. ஆனா அன்றாட தேவைகளான பேருந்து, சுகாதாரம், வீட்டு வசதிக்கு நிதி குறையுது. ஓஹோ. இதத்தான் உங்க ஆதாரங்கள்ல ஒன்னு இரட்டை பாதை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு அதிவேக வளர்ச்சி பாதையை உருவாக்கும் போதே மெதுவான பாதையில் இருக்கிறவங்களோட தேவைகளை கவனிக்க தவற வாய்ப்பு இருக்கு. இந்த பட்ஜெட் இந்தியாவை ரெண்டா பாக்குதாங்கிற கேள்வியே இதை எழுப்புது. இந்த இரட்டை பாதைங்கிற யோசனை கொஞ்சம் கவலை அளிக்குது. சரி, இந்த இடைவெளியை குறைக்க மனித வளம், அதாவது மக்கள் மேல முதலீடு செய்ய இந்த பட்ஜெட்ல ஏதாவது திட்டங்கள் இருக்கா? கல்வி, திறன் மேம்பாடு, சுகாதாரம் பத்தி என்ன சொல்லிருக்காங்க? அதுல சில முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு. கல்வி முதல் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு வரைன்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க ஒரு உயர் அதிகாரம் கொண்ட குழு அமைக்க போறாங்களாம். அது போக அடுத்த 5 வருஷத்துல 1,00,000 துணை சுகாதார நிபுணர்களை உருவாக்க போறாங்க. இந்தியாவை மருத்துவ சுற்றுலாவின் மையமா மாத்த 5 பிராந்திய மருத்துவ மையங்களும் அமைக்கப்படும். திறன் மேம்பாடு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது இருக்கா? இருக்கு. 20 சுற்றுலா தலங்கள்ல 10,000 சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு திறன் பயிற்சி கொடுக்க போறாங்க. முக்கியமா பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் அனிமேஷன் மற்றும் கேமிங், அதாவது ஏவிஜிசி ஆய்வகங்கள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது வளர்ந்து வர துறைக்கு நம்ம மாணவர்களை தயார்படுத்துற ஒரு நல்ல முயற்சி. விவசாயிகளுக்கு என்ன இருக்கு? ஒவ்வொரு பட்ஜெட்லயும் உங்களுக்கு பெரிய வாக்குறுதிகள் இருக்குமே. இந்த முறை ஒரு தொழில்நுட்ப ரீதியான தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. பாரத் விஸ்தார்னு ஒரு ஏஐ அடிப்படையிலான தளம். இது விவசாயிகளுக்கு சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்க உதவும். உதாரணமா எப்போ விதைக்கணும், என்ன உரம் போடணும்னு செயற்கை நுண்ணறிவு மூலமா தகவல்கள் கிடைக்கும். இது போக தென்னை மாதிரி அதிக மதிப்புள்ள பயிர்களுக்கு அரசு ஆதரவு, மாற்றுத்திறனாளிகளுக்காகவே திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனான்னு ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம்னு சில நல்ல விஷயங்களும் இருக்கு. அப்போ மொத்தமா இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்கலாம்? நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இது ஒரு இரட்டை முகம் கொண்ட பட்ஜெட் மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் செமிகண்டக்டர்ஸ், டேட்டா சென்டர்ஸ், புல்லட் ட்ரெயின்னு எதிர்கால இந்தியாவை பத்தி பிரம்மாண்டமா கனவு காணுது. ஆனா இன்னொரு பக்கம் இன்னைக்கு நகரங்கள்ல வாழ்ற நம்மளோட அடிப்படை தேவையான தண்ணிக்கும் வீட்டு வசதிக்கும் நிதியை குறைக்குது. இது கூரையை கட்டுறதுக்கு முன்னாடி அடித்தளத்தை பலவீனப்படுத்துற மாதிரி இல்லையா? நீங்க சொன்னதுதான் இந்த பட்ஜெட்டோட மையமான சவால். இது உலகளாவிய மாற்றங்களுக்கும் நம்ம உள்நாட்டு பொருளாதார பலவீனங்களுக்கும் ஒரே நேரத்துல பதில் சொல்ல முயற்சி பண்ணுது. இவங்களோட பெரிய நம்பிக்கை என்னன்னா, அந்த அதிவேக வளர்ச்சி பாதை, அதாவது அந்த பெரிய திட்டங்கள் போதுமான வேலைவாய்ப்புகளையும் பொருளாதார வளர்ச்சியும் உருவாக்கி அந்த மெதுவான பாதையில இருக்கிறவங்களையும் தானா மேல தூக்கிடுங்கிறது தான். அந்த சூதாட்டம் பலிக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க விநியோக பக்கத்தை, அதாவது சப்ளை சைட வலுப்படுத்துறதுல கவனம் செலுத்துது. இன்னும் நிறைய தொழிற்சாலைகள், இன்னும் நிறைய உள்கட்டமைப்புகள், இன்னும் நிறைய திறன்கள்னு உருவாக்குது. ஆனா உங்க ஆதாரங்கள்ல ஒண்ணு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இவ்ளோ பொருட்களையும் சேவைகளையும் யாரு வாங்குறது? உலக பொருளாதாரம் மந்தமா இருக்கிற இந்த நேரத்துல உள்நாட்டு தேவை, அதாவது மக்களோட வாங்கும் சக்தி, இதையெல்லாம் உள்வாங்கிக்கிற அளவுக்கு வலுவா இருக்குமா? வேலைவாய்ப்பும் வருமானமும் அதற்கேற்ப வளரலேனா பளபளப்பான புதிய தொழிற்சாலைகள் இருக்கும், ஆனா அதுல உற்பத்தியான பொருட்களை வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த கொள்கைகள் நடைமுறைக்கு வரும்போது நாம கவனிக்க வேண்டிய ஒரு சிந்தனை இது.